நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு. இன்றைய சூழ்நிலையில் உறவுகள் நமக்கு ஏற்றமா இல்லை ஏமாற்றமா? அவ்வளவுதான். இவ்வளவுதானே கேட்டீங்க. அதுக்கு ஏன் அருண் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு போனாருன்னு வீட்டுல பேச முடியல, உறவு இருக்கு, அதனால இங்க வந்து பேச. அதுல வேற வந்த உடனே டச் செல்போன் வந்த பிறகு உறவுகளுக்குள்ள டச்சே இல்லை அப்படின்னாரு. நாங்க என்ன சொல்றோம், டச்சே இல்லாத உறவுகளை கூட டச்சில் வச்சிருக்கிறது தான் நாங்க ஃபேமிலி குரூப் வச்சிருக்கோம். அடுத்து ஒரு அருமையான ஆட்டோ வாசகம் சொன்னார் பாருங்க. சுடுகாட்டு பேயை நம்பு, சொந்தக்கார நாயை நம்பாதே. நானும் ஒரு ஆட்டோ வாசகம் படிச்சேன். குறை சொல்லாத வாயும் இல்ல, குறைக்காத நாயும் இல்லன்னு நான் ஒரு ஆட்டோ வாசகம் படிச்சேன். உறவுகள் ஏற்றம், அதனாலதான் இவங்க 3 பேருமே வெளியே வந்திருக்காங்க. ஏற்றத்தோடு அனுப்பி வச்சிருக்காங்களா இல்லையா நடுவர்களே? இந்த உலகத்திலே உயர்ந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதுதான் நேர்மைன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமாம், நாமெல்லாம் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோன்னே தெரியலன்னு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் பிறந்ததே ஒரு வரம்னு நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா பிறந்தாய், தவழ்ந்தாய், எழுந்தாய், நடந்தாய், படித்தாய், சாதித்தாய், இதிலெல்லாம் தாய் இருக்கிறாள் அல்லவா? அதுதான் நம் வாழ்க்கையின் அடிப்படை. அம்மா என்று பேசுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். வீட்டுக்கு போனோடனே அம்மா என் சப்பல் எங்க, அம்மா என் சட்டை எங்க, அம்மா சாப்பாடு எங்க, அம்மா தண்ணி எங்க, அப்பாட்ட போய் அப்பா அம்மா எங்க? உறவுகளை தானங்க தேடுறீங்க. அம்மா நீ நிலம் என்னை சுமந்ததால், அம்மா நீ நீர் உன்னுள் நான் மிதந்ததால், அம்மா நீ காற்று எனக்கு சுவாசம் கொடுத்ததால், அம்மா நீ நெருப்பு என் வாழ்வில் ஒளியேற்றியதால், அம்மா நீ ஆகாயம் என்னை பார்த்து கொண்டே இருப்பதால்னு உறவுகளின் ஏற்றத்தை எவ்வளோ அருமையா ஒரு கவிஞன் சொல்லியிருக்கான்னா, இன்னைக்கு அம்மா என்பவள் நமக்கு ஏற்றமா ஏமாற்றமா என்பதை நீங்க தான் சொல்லணும் நடுவர் அவர்களே. என்ன தப்பு பண்ணிட்டு பையன் வந்தாலும் அம்மா விட்டு கொடுக்க மாட்டா. அவனுக்கு நேரம் சரியில்லை, பாவம், ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வந்துருவான்னு பையனை விட்டு கொடுக்காத ஒரு தெய்வம் அம்மா மட்டும்தானே. பெண் பிள்ளைகளுக்கு யார் ஹீரோனா அப்பா தான் ஹீரோ. ஏன்னா பொம்பளை பிள்ளை எப்படி சமைச்சாலும் அப்பா சாப்பிடுவார், நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிடுவார். எந்த வெளி ஊர் போனாலும் பிள்ளைய பற்றி விசாரிப்பார் பாருங்க. பாப்பா வந்துட்டாளா, பாப்பா சாப்பிட்டாளா, பாப்பா டியூஷனுக்கு போனாளா, அந்த பையனை பற்றி துறை வந்துட்டாரா அப்படின்னு கேட்பாரு. இப்படி பிள்ளைகளுக்கு அப்பா தான் ஹீரோன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அம்மா அப்பா தானங்க ஏற்றம். வந்த உடனே சொன்னார், திருமண வீட்டில் போனால் எங்களுக்கு வந்து மரியாதை இல்லை அப்படிலாம் சொன்னார். அதெல்லாம் கிடையாது தம்பி. திருமண பேச்சை கேட்ட உடனே இன்பத்தெண்டல் இதமாக வீசும். ஆமாம் நடுவர் அவர்களே, ஒரு திருமண வீட்டில் ஃப்ளக்ஸில் எழுதி போட்டுறாங்க, நோ டென்ஷன், எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், வெறும் வயிற்றோடு போங்க, வெளுத்து கட்டிட்டு வாங்க. நாங்கள் காளிதாஸ் கல்யாணத்துக்குன்னே ஒரு ஃப்ளக்ஸ் அடிக்க போகிறோம் நடுவர் அவர்களே, எல்லோரும் வாங்க, இப்படிக்கு நாங்கள். அப்போ திருமணம்னாலே உறவுகளை வரவேற்கின்ற ஒரு நிகழ்ச்சி தானே நடுவர் அவர்களே. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவி உறவுனா சும்மா வாங்க, கொஞ்சம் கணவனும் மனைவி ரசித்து வாழுங்க. ஏனோ தானோன்னு வாழக்கூடாதுங்க. சாப்பிடும்போது கூட வாழ்க்கையில் பாருங்கள், கணவனெல்லாம் நினச்சிக்கோங்க, பொருள் ஈட்டுறது மட்டும் வாழ்க்கை இல்லை, மனைவிக்கு ஒரு வாய் ஊட்டுறதும் தாங்க வாழ்க்கை. நடுவர் அவர்களே, அடுத்து குழந்தைகள். உங்களுக்கெல்லாம் டென்ஷனாக இருக்கா, என்ன பண்ணணும்? காயம்பட்ட மனசுக்கு மருந்து போடுறது யாரு? நம்முடைய குழந்தைகள் தான் நடுவர் அவர்களே. ஒரு அரை மணி நேரம் குழந்தைகள்கிட்ட பேசுங்க, நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போயிடும். குழல் இனிது யாழ் இனிது என்பர், தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். குழந்தையை எழுப்பும் போதே இனிமையாக எழுப்பணுங்க. நான் ஒரு அம்மாட்ட சொன்னேன், குழந்தையை தட்டி எழுப்பாதுங்க அப்படின்னேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் எங்கே தட்டி எழுப்புறேன், அடித்து தான் எழுப்புறேன் அப்படின்னுச்சு. அப்படி அடிச்செல்லாம் எழுப்பக்கூடாது. ஒரு கவிஞர் சொல்கிறார், குழந்தையை எழுப்பும்போது உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் முத்தமிட்டு எழுப்புங்க அப்படிங்கிறார் நடுவர் அவர்களே. அவர் சொன்னார்ல, குழந்தைகள் தினம் கொண்டாடுறாங்க, குழந்தைகளை கொண்டாடுங்கள் நாங்கள் சொல்கிறோம். அன்னையர் தினம் கொண்டாடுவது பெரியதல்ல, அன்னையை கொண்டாடுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். குழந்தைகள் என்பவர்கள் வைரங்கள், திட்டாதீர்கள் தீட்டுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ குழந்தை என்கின்ற ஒரு உறவு நமக்கு ஏற்றத்தை தருகிறது என்பது உண்மைதான நடுவர் அவர்களே? எவ்வளோ பெரிய விஷயங்க. அண்ணன் தம்பினா ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்கிடணும், கோழிக்கறிக்கு கூடிக்கிடணும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னா, மச்சினன் உறவு இருந்தா மலையேறி பொழைக்கலான்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா நடுவர் அவர்களே? உறவுகள் நமக்கு ஏற்றத்தை தான் தருங்க. வாழ்க்கையை கொஞ்சம் ரசித்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதே நமக்கு இன்னைக்கு உறவுகள் தானே, ஊக்கப்படுத்துவதே உறவுகள் தானே நடுவர் அவர்களே. இப்போ தந்தை அப்பாவை பற்றி சொன்னாங்கல்ல, அப்பாவின் அருமையும்
உப்பின் அருமையும் அது இல்லாத போதுதான் தெரியும்னார். தான் ஏற்பிடித்தாலும் தன் பிள்ளை ஏரோப்ளேனில் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவோன் ஒரு தந்தை. தான் களை பறித்தாலும் தன் பிள்ளை கம்ப்யூட்டர் படிக்க வேண்டும் ஆசைப்படுவது ஒரு தாய். ஒரு பையன் அப்பாட்ட கேட்டான், அப்பா உங்க சிரிப்புக்கும் ஏன் சிரிப்புக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னா, அதுக்கு அப்பா சொன்னாரு, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் சிரிக்கிறாய், நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நான் சிரிக்கிறேன் அப்படின்னார். ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி உறவு கண்டிப்பாக இருக்கணும் நடுவர் அவர்களே. பாட்டிங்கிற உறவு எப்படி தெரியுமா? ஒரு வீட்டில் பாட்டி இருந்தால் பேர குழந்தைகள் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிள்ளைக்கு காய்ச்சலா சுக்கரைச்சி ஊற்று அப்படிம்பாங்க, பிள்ளைக்கு இருமலா சுக்கரைச்சி ஊற்று. பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு தாத்தா போவார். தாத்தாவை பார்த்தோன்னே பாஞ்சு வருவான், டேய் பேக்கை கொண்டாடா, வேணாம் தாத்தா நான் வச்சுக்கிறேன். லஞ்சு பேக்கை கொடுறா, வேணாம் தாத்தா நான் வச்சுக்கிறேன். டேய் வாட்டர் பாட்டிலை கொடுறா, வேணாம் தாத்தா நான் வச்சுக்கிறேன். எல்லாம் நான் வச்சுக்கிறேன், என்ன நீ தூக்கு தாத்தா அப்படிம்பா. உறவுகள் என்பது எந்த காலத்திலும் நமக்கு ஏமாற்றம் அல்ல, அது ஏற்றமே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினிய பெருமக்களே, நான் பட்டிமன்ற தொடக்கத்திலே சொன்னேன், உங்கள் இதயங்களை திறந்து வையுங்கள், அவர்கள் பரமாறப் போகிறார்கள் என்று. ஒருவர் சர்க்கரை பொங்கல் என்றார், ஒருவர் வெண்பொங்கல் தந்தார், இன்னொருவர் இங்கே ஒரு அவியலையே நடத்திவிட்டு காட்டியிருக்கிறார். அந்த உறவுகளினுடைய உன்னதத்தை சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து ஒரு நவரத்தின மாளிகை போல அங்கே தமிழன்னைக்கு சூட்டி இருக்கிறார்கள்.